ஹாய் சுகேஷ், இன்னும் கொஞ்சம் பெருந்துட்டே மாட்டீங்களா? ஒன்றும் இல்லை, நாளையில ஜிம்முக்கு போக போகிறேன். அதோட நம்ம தரும பாயிட்ட தான் போக போகிறேன். இன்னைக்கு நம்ம தம்பி ஒரு சேனல் பார்த்துருப்போம். அவரோட வீடியோ எல்லாமே நல்லா இருக்கு. யாராவது பார்த்து இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்க. அந்த தம்பி வேற யாரும் இல்லை, நான் தான். ஹாய் கேஸ், நான் மிஸ்டர் பிசி நேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், அதாவது லேப்டாப் வாங்குறதா இல்லைனா பிசி வாங்குறதான்னு. அந்த டவுட்டை இந்த வீடியோவில் க்ளியர் பண்ண போகிறோம். அதாவது ஆக்சுவலாக நானுமே ஒரு லேப்டாப் வாங்குறதா இருந்தால் வந்தேன். லேப்டாப் அதுவும் ஏனிவர் M16R2ங்கிற மாடல், அது அரௌண்ட் 1,60,000 வந்துச்சு. நான் மெயினாக பார்த்தது எதுக்குன்னா, ஆக்சுவலாக எனக்கு கிராஃபிக் டிசைனிங் தான் ரொம்பவே ஆர்வம் கூட. அதாவது கேம் டெவலப்பர் ஆகணும்னு ஒரு ஆசை. அதனால் நான் வந்து மேக்ஸிமம் எனக்கு வந்து RTX 4060 தேவைப்படுச்சு. லேப்டாப்ஸில் மேக்ஸிமம் RTX 4060 வந்தாலே 1 lakh மேலே தான் இருக்கும். அந்த ஒரு சாய்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் அது வாங்குகிற டிசிஷனே எடுத்துட்டேன். ஆனால் அப்போ தான் நந்தா ப்ரோ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதாவது லேப்டாப் வாங்கலாமா பிசி வாங்கலாமான்னு போட்டிருந்தாரு. அதாவது அந்த வீடியோ கான்செப்டே வேறு, லேப்டாப் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சும்மா அந்த கம்ப்ளைண்ட் வச்சுருப்பாரு. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு கிளியரான டிசிஷனே எடுத்தேன். அதாவது அந்த வீடியோவில் கடைசியில் ஒரு பார்சல்ங்கிற ஒரு அப்ளிகேஷனை பற்றி சொல்லியிருப்பார். அது ரொம்பவே சிம்பிளான அப்ளிகேஷன். அதாவது க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லலாம். அது மூலியமாக உங்கள் பிசியை நீங்கள் வீட்லேயே வச்சு காலேஜ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் போனாலும் ஒர்க் ப்ளேஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் 4G நெட்வொர்க் இருந்தாலே போதும், சுலபமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக ஏன் ப்ரோ லேப்டாப்புக்கும் பிசிக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டால், லேப்டாப்பில் உள்ள ப்ராசஸரும் சரி ஜிபியும் சரி எல்லாமே மினிமமான சைஸு இவ்வளோ தான். அப்போது பிசியோட செட்டப்பை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ப்ராசஸர் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா மொபைல் ப்ராசஸர் இவ்வளோ தான் இருக்கும். அப்போ இதுதான் பெரிய வித்தியாசம். அதோட பவர் எஃபிஷியன்சியும் பிசியில் கூட அது சப்ளை நிறையா தர முடியும். ஆனால் லேப்டாப்பில் அவ்வளோ தர முடியாது. அப்படி தந்தோம்னா கிராஷ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது என்னோடய புது லேப்டாப். இது வந்து டஃப் கேமிங் F70ங்கிற மாடல். உண்மையாலுமே நல்ல மாடல். இந்த வீடியோவை பற்றி நான் சொல்கிறேன், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், கூடி சீக்கிரத்தில் வரும். சரி, இப்போ பாசக் அப்ளிகேஷனை பற்றி பார்த்துடலாம். இப்போ பாசக் அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, பாசக் அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். க்ரோமில் போய் டெவலப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாகின் பண்ணால் போதும், நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் ஃபோனில் இருந்தே கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ பாசக் அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே ஒரு டிவைஸ் காமிக்குது. இந்த டிவைஸ் வேறு எந்த டிவைஸும் இல்லை, நம்ம பிசி தான். இப்போ கனெக்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிசியில் கனெக்ட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பிசி டிஸ்பிளேயும் வந்து ஒன்றா வேலை செய்யுது. இப்போ ஆக்சுவலாக இங்கே 2 மவுஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இது வந்து பிசியோட மவுஸ், இது வந்து லேப்டாப்போட மவுஸு. இப்போ நான் லேப்டாப்பை தான் அக்சஸ் பண்ணுறேன். இப்போ லேப்டாப்பில் அக்சஸ் பண்ணுறதே உங்களுக்கு தெரியும், சுத்தமாக நீங்கள் சீம்லெஸ்ஸாக யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ பார்த்தாலுமே அக்யூரேட்டாக உங்களால் ஒரு சின்ன நோட்டீஸ் கூட பண்ண முடியாது, ஒரு லேக் கூட ஆகாது. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பார்த்தாலே தெரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக வருது. நீங்கள் அங்கே பார்க்குற வீடியோ இங்கே பார்க்குற வீடியோ ஒன்று தான். ஆக்சுவலாக நான் கம்ப்யூட்டர் தான் அக்சஸ் பண்ணுறேன், ஆனால் அதில் உங்களுக்கு வந்து சுத்தமாக சீம்லெஸ்ஸாக பார்க்க முடியும். இன்னொன்று, இதில் சவுண்டுமே ஆன் பண்ணிக்கலாம். உங்களோட லேப்டாப்போட ஸ்பீக்கரே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கராக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் இங்கேருந்தே சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் ரொம்பவே சிம்பிளான வே. உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு லேப்டாப் வாங்கணும்னு ஐடியா இருந்தீங்கன்னா அது ஐடியா விட்டுருங்க. இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குங்க. இல்லை ப்ரோ நான் 50,000 தான் வாங்க போகிறேன்னா நீங்கள் லேப்டாப் வாங்குறது பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் 1 lakh மேலே போயிட்டாலே நீங்கள் அது போகிறதே வேஸ்ட்டு தான். அப்படி போனீங்கன்னா இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுவும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவ்வளோ பட்ஜெட் போடுறது வேஸ்ட் தான். நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ இப்போ நான் GTA 5 இதில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த சினிமாவில் நடிக்கிறது நீ அண்ணே ஒரே ஒரு தடவை கையை விட்டு அடிச்சு காட்டினேன். மாணிக்க லாரன்ஸ் வீடு அது தெரியல சார்.
உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA வைஸ் சிட்டில நான் விளையாண்டுருக்கேன். நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டம். அந்த வழியா தான் போச்சு, இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? கிணத்துக்கடவுல புலத்தரணும் இந்த மெயின் ரோட்ல. அட நான் என்ன பேரளவு நமக்கெல்லாம் பாவம் பண்ண, நாளையே நான் முடிஞ்சு போயிருக்கேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஆக்சுவலாக இது செகண்ட் வீடியோ. நாங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் வாய்ஸே எடுக்காமல் போயிட்டோம். அதனால் இது 2வது வாட்டி எடுக்க வேண்டியதாக போச்சு. எங்களுக்கு சொல்லப்போனால் அதிகமான டைம் இதிலே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் இந்த வீடியோவில் உண்மையாலுமே நாங்கள் பெட்டர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக நாங்கள் எடுக்கிற வீடியோ. அது கொஞ்சம் அப்படி மட்டும் தான் இருக்கும். ஏன்னா மொபைல் கேமரா ரொம்ப கிளாரிட்டி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட்டிங்கில் கொஞ்சம் எடிட்டிங் எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். இது போல் வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். ஸோ ஓகே, பாய்.